ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேப்பியா, சந்தோஷமா, பாசிட்டிவ் வைப்ஸோட இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, பழைய சாதம் தாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ். நேத்து வந்து சாதம் கொஞ்சம் நெறையவே இருந்தது. ஸோ, இதில நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா 1 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் வந்து அ பச்சை பயிறு இருக்கு இல்லையா? அதாவது பொங்கல் பயிறு அத போட்டு நல்லா அளவான தண்ணி ஊத்தி, உப்பும் போட்டு நல்லா ஒரு விசில் வச்சுருங்க. 1லேருந்து 2 விசில் வந்தாலே போதுங்க. ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்காது. சொல்லப்போனா ஒரு 5 மினிட்ஸ்லயே இத நம்ம வந்து செஞ்சிடலாம். பட் நம்ம ரைஸ்ல வந்து செய்றோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த ரைஸ் பாயில் ஆகி, அது நல்லா மசிஞ்சு கொழைய ரொம்ப டைம் ஆகும். பட் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கா 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி 5 மினிட்ஸ்ல வந்து நம்மளால ஒரு பொங்கல் வைக்க முடியும்னா, இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல வந்து நம்ம பண்ணா ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். அண்ட் வந்து இதுக்கு யூசுவலா எல்லாருமே வந்து மிளகு, சீரகத்த வந்து அதிலேயே போட்டு தாளிப்பாங்க. எனக்கு ஆனா ரொம்ப கிரன்ச்சியா வேணும். ஸோ கிரன்ச்சியா வேணும் அப்டின்னா, அதில போட்டா நல்லா இருக்காது. ஸோ தாளிப்பில வந்து நல்ல 1 ஸ்பூன் மிளகு அண்ட் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு வந்து தாளிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4, 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுட்டு, அது காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு போடுங்க. அண்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட போறேன். ஆ நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். நல்லா மிளகும் சரி, சீரகமும் சரி, அப்படியே போட்ட உடனே அப்படியே நல்லா பொரிஞ்சு பாருங்க. நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ இந்த சமயத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு 7, 8 பல்லு கிட்ட நம்ம வந்து முந்திரி இருக்கு இல்லையா? அத நம்ம போட்டுக்கலாம். ஸோ நல்லா தாராளமாவே முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா முந்திரியுமே வந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா, அ பெருங்காய பொடி வந்து நம்ம போடணும். ஸோ பெருங்காய பொடி தாராளமா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு வயித்துல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த பெருங்காய பொடி சரி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கடைசியா வந்து கொஞ்சமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு, நல்லா வந்து இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்குங்க இந்த பொங்கல். உண்மையிலே நம்ம ரைஸ்ல பண்ணா கூட இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வருமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா, அது வந்து மசிஞ்சு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இந்த ரெசிபி எனக்கு சொல்லிக் குடுத்தது எங்க அம்மா தான். அதாவது பொங்கல் யூசுவலா எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து பழைய சாதத்தில வந்து பொங்கல் செய்யின்ட்டு எங்க அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்ததுன்னோனே, அ எனக்கு, எங்க அக்காக்கு எல்லாருக்குமே சொன்னாங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 1லேருந்து 1 1/2 ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கோங்க. யூசுவலி எல்லாரும் நெய்யிலேயே தாளிப்பாங்க. பட் அவ்ளோ நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபைனலா 1 ஸ்பூன் நெய் போட்டா போதும். நான் பொதுவா எண்ணெயில தான் தாளிப்பேன். அ கொஞ்சம் நல்லாருக்கும். அண்ட் ஃபைனலா அந்த கீய வந்து ஸ்மெல் நல்லாருக்கும் போட்டோம் அப்டின்னா. அண்ட் சரவண பவன் ஸ்டைல்ல வந்து ஒரு சாம்பாரும் வச்சாச்சு நானு. அதுக்கு தொட்டுக்க யூசுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வடை, சட்னி செய்வேன். பட் இன்னைக்கு செய்யல. நல்லா ஒரு கப்ல வந்து போட்டு அப்டியே எடுத்தீங்கன்னா, அப்டியே கொஞ்சம் கூட ஒட்டாம பார்த்தீங்களா, எவ்ளோ அழகா வந்திருக்கு இந்த பொங்கல். உண்மையிலேயே இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பேச்சுலர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ரைஸ் வச்சு மீந்து போச்சுன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தேங்க் யூ ஸோ மச்.